நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஆல்ரெடி ஃபோன்லேயே எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக இந்த மாதிரி இலக்கியாவை அரெஸ்ட் பண்ணணும், இலக்கியா இதுக்கு மேலே வெளியே வரக்கூடாது, இதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் வந்து கரெக்டாக இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் கேமராலாம் பதிவாயிருக்கு. அங்கே வந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ஒரு புகார் திருப்பினாலும் திருப்பப்படும். நீங்கள் வந்து உசாராக அந்த இடத்துல எல்லாமே பதிவு செய்கிற மாதிரி பதிவு செஞ்சுட்டு போடுங்க மேடம், மற்றதெல்லாம் நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஃபோன்லேயே பேசுகிறேன். அதே மாதிரி நம்ம பைரவி அஞ்சலி போய் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம அந்த போலீஸ் வந்து நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, இந்த வேலை முடிஞ்சுதான் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல்லே எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட்றாங்க. ஓஹோ நானா நீ அவாலாடா உனக்கு வைக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குது. கரெக்டாக இன்னும் என்னென்ன பண்ண போகிறான், அந்த பிரச்சனையெல்லாம் எதுவே இழுத்துன்னு போய் போகிறான்னு சொல்லிட்டு இல்லைங்க. நம்ம இலக்கியா ரொம்பவே பாவங்க. நம்ம இலக்கியா மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ துக்கம், இவ்வளோ துயரம், வாழ்க்கையில் இதான ஒன்று சாதிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா, மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம கௌதம் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு சரி ஓகே இலக்கிய அப்போ கம்பெனிக்கு வேறு போகலான்னு சொல்லிட்டு இழந்துட்டாங்க. ஏன்னா ஹோட்டலில் இப்போ சர்வர் வேலை கிடச்சிருச்சு அவங்களுக்கு. இதை வந்து கௌதம் கிட்ட சொல்லாமல் வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுனே வேலைக்கு ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க. கௌதம் ஒரு பக்கம் பிஸ்னஸில் எப்படியாவது முன்னேற்றத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்து ஒரு பக்கம் அவர் கிளம்பிட்டாருங்க. எப்படியாவது இந்த சாயில் டெஸ்ட்டை ஓகே பண்ணும், அதை ஓகே பண்ணி இந்த எஸ்எஸ்கே பைரவி எல்லாரும் மூஞ்சிலும் கறியை போசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருக்காரு. கரெக்டாக அதுக்கு போயிடுறாரு. இங்கே நம்ம இலக்கியாதுன்னு அங்கே போகும்போது கரெக்டாக ஹோட்டலில் போய் சர்வர் வேலை அருமையாக பண்ணிருக்காங்க. திடீர்னு போலீஸ் வந்து இந்த மாதிரி குழந்தைய நீ கலைக்கிறதுக்கு பார்த்தா உனக்கெல்லாம் இங்கே சர்வர் வேலை கேட்குதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவதூறாக பேசுகிறாங்க. ஏமா இந்த பொண்ணாலும் அப்படி பண்ணிப்பான்னு சொல்லிட்டு நினைக்கவேமா சார், இந்த மாதிரி தான் சார் பேசி பேசி அழகாக அப்படியே சும்மா வாழைப்பழம் மாதிரி பேசுவா, எல்லாரையும் பேசி மைக்க ஒரே அடியாக வச்சு கூட்ட வச்சுட்டு போயிடுவா, இவ அப்படியே பட்டவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ என்னம்மா இது, உன்னை நம்பி இந்த கடையில் வேலைக்கு செஞ்சா இப்படி பண்ணுறேனாம்மா, என் தொழிலை ஒரேடியாக இழுத்து மூட்டு போகிற மாதிரி பண்ணிட்டே, இது வரைக்கும் யாருமே போலீஸ் இது வரைக்கும் இங்கே வந்ததில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசினு இருக்காங்க. உடனே நம்ம இலக்கிய அந்த சார் 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 இவங்க ஏதோ அவதூறாக பேசினு இருக்காங்க சார், இது வேறு விஷயம் அது வேறு விஷயம், நான் பண்ணதான் பண்ணலன்னு சொல்ல, ஆனால் நான் மயக்க மருந்து கலந்தது அந்த குழந்தைய அழிக்கிறதுக்காக இல்லை சார், வயிற்றுல குழந்தையே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. நம்ம இலக்கிய சொல்கிறதுலேயே ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்துடுது. ஏன்னா இவளுக்கு 7 மாதம் இப்போ ஆகுது, எத்தனை மாதம் ஆகுது, 7 மாதம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 7 மாதம்னா இப்படி இருக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் பார்க்க உடனே என்ன சார் என்ன செஞ்சு பண்ணாங்க, நீங்கள் டாக்டரா இவங்க டாக்டரா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச, ஓகேம்மா நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுமா, இதுக்கு மேலே நான் என் ஆட்டத்தை ஆரம்பிச்சிடறேன், நீ என்ன சாதாரணமாக நினச்சிட்டல, இப்போவே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மகனும் டாக்டர் தாங்க அவரை வர வைக்கிறாரு. வர வச்சு கொஞ்சம் செக் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கையை பிடிச்சி பார்க்குறாங்க. கரெக்டாக கொஞ்சம் நேரம் ஸ்கேன் டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதையும் பண்ணுறதுக்கு கூட்டின்னு போகிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம அஞ்சிலேருந்து கால் வந்து கெஞ்சிரா, ஐயோ மன்னிச்சிருங்க சார், நான் பண்ணதெல்லாம் தப்பு சார், வெளியே தெரிஞ்சுன்னா என் வாழ்க்கையை நாசமாக போயிடும் சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஏமா முன்ன அந்த பொண்ணோட வாழ்க்கை நாசமாக போட்டேன்னு சொல்லிட்டு பேசினேம்மா, அப்போ தெரியலையாம்மா மற்றவங்க குடும்பம் எந்த கதியாக போனாலும் உனக்கு சந்தோஷம், உன் விஷயம் வந்தால் மட்டும் கசக்குதாம்மா, இதெல்லாம் ஒத்துக்கப்படாதம்மா, எல்லாருக்கும் ஒரே நியாயம் தாம்மா, ஒரே நீதி ஒரே நியாயம்மா, இப்போ உனக்கு சரியான ஆப்பு வைக்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் ஒரு பக்கம் திருத்துன்னு முழிக்கிறாங்க. ஒரு பக்கம் குழப்பத்தில் அப்படியே சும்மா அள்ளு விட்டு போய் பயத்தில் கிடுகிடுத்து போய் நின்று இருக்காங்க. என்னடா பண்ண போகிறோம் எதிராக பண்ண போகிறோம் சொல்லிட்டு தெரியலையே, இப்போ மாட்டினா அவ்வளோதான் நம்மளை கஞ்சி காய்ச்சி விட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு பயத்தில் ஒரு பக்கம் அப்படியே சும்மா ஆடி அசைஞ்சு நின்று இருக்காங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.